இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மாதாந்திர நிதி உதவி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பாண்டிச்சேரியில் என்டிஏ கவர்மெண்ட்னால வந்து அமல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அதாவது குடும்ப தலைவிகளுக்கு, அதுவும் முக்கியமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் கண்டா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2500 ரூபாயா கொடுக்கப்படும். இனிமேல் மாதம் கண்டா 2500 ரூபாயா வந்து கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மோடியோட தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் நம்ம ரங்கசாமியை வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஜனவரி மாதத்திலிருந்து, அதாவது பிப்ரவரியிலிருந்து அமல்படுத்தப்பட்டு இனிமேல் வந்து மாதம் கண்டா பெண்களுக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பெண்கள், அதாவது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில். இது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஒரு வேளை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷம்னா 60 மாதம் அப்படின்னா 2500 ரூபாய்னு போட்டிங்கன்னா 1.5 லட்ச ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆக போகுது. அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேராக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். அதாவது இந்த இடைத்தரகர்கள்லாம் யாருமே இல்லாமல், அதாவது காங்கிரஸ் டைமில் வந்து 100 ரூபா வந்துச்சுன்னா கடைசியாக உங்கள் கைக்கு வந்து சேரும்போது வெறும் 10 ரூபா வந்து சேரும். 90 ரூபா அங்கேயும் இங்கேயும் போட்டு கமிஷன் போட்டு அடிச்சிருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்து காசு சேர்ற மாதிரி மோடி கவர்மெண்ட் வந்து அற்புதமாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 63,000 குடும்ப தலைவிகளுக்கு வந்து இந்த மாதிரி 2500 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த எலெக்ஷன் கூடிய விரைவில் வரக்கூடிய அறிவிக்கின்ற காரணத்தினால வந்து பார்த்தோம் அப்படின்னா 2500 ரூபாய் வந்து முன்கூட்டியே வந்து 2 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு 5000 ரூபாயை வந்து அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஸோ இது வந்து பெண்கள் வந்து என்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, குழந்தையோட படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகளுடைய அந்த மெடிக்கல் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கிராசரி ஐட்டம்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாமே பெண்கள் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பெண்கள் வந்து இந்த 2500 ரூபாய் யூஸ் பண்ணிக்கலாம். 2500 ரூபாய் 2 அமௌண்ட்டாக சேர்த்து போடுறத வந்து 5000 ரூபாய் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இது மேற்கொண்டு என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சி அமைக்கும் போது இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2025 தான் வந்து இது வந்து ஆரம்பிச்சாங்க இந்த திட்டத்தை. ஸோ இது வந்து இப்போ செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்னேறி வரணும், அவங்க வந்து சொசைட்டியில் மேலிடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக மோடி கவர்மெண்ட் பல திட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பீகாரில் கூட பார்த்தோம், நம்ம 10,000 ரூபா ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து போடப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து பெண்களுடைய ஓட்டுகளும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுருச்சு. பெண்களுடைய வாழ்வாதாரம் வந்து இப்போ வந்து பீகாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல்களுமே வந்து டேட்டாஸுமே புள்ளிவிவரங்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல ஸ்டேட்ஸுகள், அதாவது பாஜக ஆளக்கூடிய, அதாவது என்டிஏ கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் பல ஸ்டேட்ஸில் இந்த மாதிரியே வந்து பெண்கள் உதவிகரமாக இந்த மாதிரி உதவித்தொகை வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா அசாம் சொல்லலாம், மத்திய பிரதேஷ் சொல்லலாம், மகாராஷ்டிரா சொல்லலாம், ஒடிசா சொல்லலாம், டெல்லி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில், பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் பெண்களுக்கு வந்து ஒரு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸா ஓகேங்களா, இப்படி இந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் நம்ம அவங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா எக்கனாமிக் இண்டிபெண்டன்ட், தனக்குன்னு ஒரு காசு ஓகேங்களா கவர்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து தனக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாக்கெட் மணியாக அவங்க வந்து வச்சு தினத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கீம், அதாவது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கொடுக்கறனால பெண்கள் வந்து வளர்ச்சி அடைய முடியுது அப்படின்ற விஷயத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் பரிக்கார் அப்படின்றவர், அதாவது கோவாவோட சிஎம்மா இருந்தார். 2012 தான் வந்து முதல்ல இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷம் பண்ணிட்டாங்க. அதனால சொசைட்டியில் மேலே வளர்ந்து வராங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி 2012 தான் கோவா ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 1000 ரூபா மாதம் கண்டா கொடுத்தாரு. அதுவுமே கல்யாணமான எல்லா பெண்களுக்குமே கொடுத்தாரு. ஸோ அது அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஓகேங்களா, ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் ஆகட்டும், அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பெண்கள் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இது முதல்ல எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓகேங்களா விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுமே மேலே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல யார் எடுத்து உரைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீனதயாள் உபாத்யா. அப்படிதான் வந்து அந்தோதயா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது விளிம்பில் கீழே இருக்கக்கூடிய மக்களுமே மேலே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. அதை பாஜக, அதாவது மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு முழுவதுமே ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரியும், பிலோ பாவர்ட்டி லைன் மோடி கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ மேலே உயர்ந்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு பிலோ பாவர்ட்டி லைன்ல அப்படின்றது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வறுமை தட்டுப்பாடு கம்மியாயிட்டே வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் கையில் காசு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். நல்லாவே தெரியும், பசங்கள்கிட்ட காசு போச்சு அப்படின்னா உடனே பார்ட்டி அது இதுன்னு எத்தாவது டப்புன்னு செலவு பண்ணுவாங்க. பட் பெண்கள் அப்படி இல்லை. ஒரு 1000 ரூபா கிடைச்சாலுமே 100 ரூபா செலவு பண்ணாலுமே 900 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து மைண்ட் தாட்ல எப்பவுமே இருப்பாங்க.
அதனால வந்து பொருளாதாரமே வந்து மேலடையும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி மாதாந்திர நிதியுதவி திட்டம்ன்ற ஒரு விஷயத்தை என்டிஏ கவர்மெண்ட் கொண்டாந்ததுனால பாண்டிச்சேரியில என்டிஏ கவர்மெண்ட் மேல ஒரு அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க புதுச்சேரி மக்கள் எல்லாருமே. ஸோ திரும்பவும் வந்து பாண்டிச்சேரியில நிச்சயமா என்டிஏ கவர்மெண்ட் தான் ஆட்சி அமைக்குன்ற விஷயங்களுமே சொல்லப்படுது. இது வந்து 2018 2021 வரைக்கும் இருக்கும்போது யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது பாண்டிச்சேரியில். அந்த டைம்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும், அதே மாதிரி நம்ம கிரண் பேடி அவர்களாகட்டும் தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நுரண்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க நம்ம லெப்டினன்ட் கவர்னர்ஸ்ட்ட. பட் இருந்தாலுமே அதெல்லாம் சமாளிச்சு இப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே இப்போ வந்து பாண்டிச்சேரி ஒரு வளர்ந்து வரும் ஒரு ஸ்டேட்டா, அதாவது யூனியன் பிரதேசமா இப்போ நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஸ்டேட் ஆகுமா அப்படின்றதே வந்து நம்ம ரங்கசாமியும் வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு, எங்க ஸ்டேட் ஆக்குங்க, இன்னும் நாங்கள் மேலே வளர்ச்சி அடைவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது வந்து பெண்களுக்கான இப்போ தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, பெண்களுக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டியா ஒரு எங்க போனாலுமே ஒரு பிரச்சனையாவே பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் வந்து காங்கிரஸ் டைம்ல அங்க அப்படி இருந்தது. பட் என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிற்காடு அங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம சிஎம்லாம் வந்து ரொம்ப கேவலமாகவே பேசியிருந்தாரு. அதாவது பெண்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன், குழந்தையை தவிர எல்லாமே கொடுத்துட்டேன், அந்த அளவுக்கு வந்து கேவலமாகலாம் பேசிட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ரங்கசாமி வந்ததாகட்டும், அதே மாதிரி நம்ம என்டிஏ கவர்மெண்ட் இருந்ததாகட்டும், இப்போ நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசமா வந்துகிட்டு இருக்கு பாண்டிச்சேரியுமே. ஸோ இந்த மாதாந்திர நிதியுதவி திட்டம் மாதிரியே எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இந்த மாதிரி என்டிஏ கவர்மெண்ட் பெண்களை வந்து உயர்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து முக்கியமா மோடி பங்கேற்று அதுல வந்து ஒரு துருப்புச்சீட்டா இருக்காரு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதே மாதிரி நம்மளுக்கும் ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாப்புல 2000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்றது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுவார் அப்படின்று. இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம்.